நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பயணியர் பயோடேங்க் கஸ்டமர் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிங்க. நம்ம டேங்கோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குன்னு உங்கள் நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்னு எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க. நம்மளுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கால்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க. நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு சைட்டுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோங்க. இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஊர் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் பக்கத்தில். இவங்க புதுசாக ஒரு வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பயணியர் பயோடேங்க் 1200 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 7 பேர் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேங்க் சைஸ் போதுமானதுங்க. இப்போ செப்டிக் டேங்க்னா அது நிறையும் நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்க இல்லையா? ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க் என்றைக்குமே நிறையாதுங்க. நீங்கள் இந்த டேங்கை க்ளீன் பண்ணவே தேவையில்லை. இந்த டேங்குக்குள்ள மனித கழிவுகள் வரவே உள்ளே இருக்கிற பாக்டீரியா மனித கழிவுகளை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்பிச்சிடும். வெளியே வர அந்த தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் கார்டன் இருந்துச்சுன்னா அதில் விட்டுக்கலாம், இல்லை ட்ரைனேஜ் இருந்ததுன்னா அதில் விட்டுக்கலாம், இல்லைனா ரிங் போட்டு பூமிக்கு கீழே போகிற மாதிரி பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல ரிங் போட்டு எங்களுக்கு பூமிக்கு கீழே போகிற மாதிரி பண்ணி கொடுங்கன்னு இவங்க கேட்டிருந்தனால இந்த மாதிரி தான் இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். பூமிக்கு கீழே தண்ணி போச்சுன்னா இஞ்சுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இஞ்சுங்க. ஏன்னா நார்மல் தண்ணியோட அடர்த்தியை விட இந்த மாதிரி சுத்திகரித்து வெளியே வர தண்ணியோட அடர்த்தி குறைவு அப்படிங்கிறதுனால பூமி சீக்கிரமாக தண்ணீரை இழுத்துக்குங்க. மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி, அந்த டேங்குக்குள்ளே 3 அறைகள் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால உள்ள வர மனித கழிவுகள் சரியாக க்ளீன் ஆகாமல் வெளியே வர தண்ணியில் கழிவுகளோடு சேர்ந்து துர்நாற்றம் இருக்குங்க. ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க்குள்ள 5 அறைகள் கொடுத்துருக்கிறதுனால உள்ள வர மனித கழிவுகள் முழுவதுமாக சுத்தமாகி வெளியே தண்ணி மட்டும்தான் சுத்திகரித்து வருங்க. அதில் எந்த ஒரு கழிவுகளும் இருக்காது. அதே மாதிரி நம்ம பயணியர் பயோ டேங்க்ல மட்டும்தான் பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம டேங்கே வடிவமைச்சிருக்கோங்க. மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி, பாக்டீரியா உள்ள இனப்பெருக்கம் ஆகாது. அதனால நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறையோ பாக்டீரியாவை நீங்கள் 2000 ரூபாய் செலவு பண்ணி வாங்கி போட்டுகிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க்ல பாக்டீரியாவுக்கு 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. அதே மாதிரி டேங்க்குக்குமே 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோம். இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம், இல்லை பாத்ரூம் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம், இல்லை அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டோர் ரூம் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாங்க. மாடிப்படிக்கு கீழே இருக்கிற இடம் கூட இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு போதுமானதுங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இடம் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி நீளத்தை குறைக்கணும்னா நீளத்தை குறைச்சி, அகலத்தை குறைக்கணும்னா அகலத்தை குறைச்சி கஸ்டமைஸாக கூட நம்ம டேங்க் செஞ்சு கொடுப்போங்க. ஒரு 30-40 வருஷம் கழிச்சு நீங்கள் வீடு ஏதாவது ரெனோவேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இந்த டேங்கை எடுத்து எந்த இடத்துல வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுங்க. வீடு மட்டும் கிடையாதுங்க, ஸ்கூல், காலேஜ், அப்பார்ட்மெண்ட், ஃபேக்ட்ரின்னு எல்லா இடத்துக்குமே நம்ம பயணியர் பயோ டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். நம்மக்கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க்குங்கிற யூடியூப் சேனலில் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.